வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான சீக்ரெட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 3 ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு 2 பசங்க. இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்களோட வேற ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக தான் இவங்க தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காங்க. தஞ்சாவூரை சுத்தி பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இதுல இந்த பொண்ணோட பேரு அமியா அப்படின்றது. அதே மாதிரி வெள்ள முடி வச்சிருக்காரு பாத்தீங்களா, இவரோட பேரு பிரின்ஸ் அப்படின்றது. இதை தாண்டி இருக்கவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. அவரோட பேரு மிதுன் அப்படின்றது. இவங்களுமே ஜாலியா சுத்தி பார்த்துக்கிட்டே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க இன்னொரு ஃப்ரெண்டோட பேரு மூர்த்தி அப்படின்றது. மூர்த்திக்கு தான் தஞ்சாவூர்ல கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க. இப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப மேற்கொண்டு இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஜோசியம் பாக்குற ஒரு இடத்த பாக்குறாரு. உள்ள போய் ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ மிதுனுக்கு இதுல பெருசா நம்பிக்கை கிடையாது. நான்லாம் வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சும்மா தானே பார்க்க போறோம் வான்ற மாதிரி இந்த பிரின்ஸும் கையை பிடிச்சி ஹீரோவை உள்ள கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல ஜோசியம் பார்க்கறதுக்காக ஒரு நபர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கை ரேகை எனக்கு வேணும், அதே மாதிரி உங்களோட நட்சத்திரம், அதே மாதிரி உங்களோட ராசி எல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல பிரின்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவரோட கைரேகையை தந்துடுறாரு. 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இதுக்கான ஓலைச்சுவடியை நான் தேடி எடுத்துட்டு வரணும், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு ஜோசியர் சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஜோசியரும் உள்ள இருந்து ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுல இருக்க விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒலி சம்பந்தப்பட்ட வேலை தான் பாப்பீங்க சரியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, நான் சினிமால கேமராமேனா தான் இருக்கன்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றாரு. என் ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப பாக்குற ஜோசியர் இருக்காரு பாத்தீங்களா, உங்களோட 10வது வயசுல உங்க அப்பாவை நீங்க இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சரிதானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா சரிதான் அப்படின்ற மாதிரி பிரின்ஸும் ஆச்சரியமா சொல்றாரு. பரவாயில்ல, இவர் சரியா சொல்றாரு அப்படின்ற மாதிரி அமியாவும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிரின்ஸ் இருக்காருல, மச்சான் உனக்கு பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவர் கேட்கிற எல்லா டீட்டெயிலையும் தந்துடுறாரு. இதுக்கான ஓலைச்சுவடியை எடுக்கணும்ன்ற மாதிரி ஜோசியரும் உள்ள எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மருந்து சப்ளை பண்ற வேலை தான் பாக்குறாரு. வேலையில நல்ல வருமானம் உங்களுக்கு வருது சரியானு கேட்கிறாரு. ஹீரோவும் ஆமான்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவனுக்கு கல்யாணம் நடக்க போது அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றாரு. இவர் அது சார்ந்து தேடி பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஷாக் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவருக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஜோசியர் சொல்றாரு. இதை கேட்கிற ஃப்ரெண்டு பிரின்ஸ் ஷாக் ஆயிடுறாரு. ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் சொல்லல, ஓலைச்சுவடி தான் சொல்லுது. கண்டிப்பா இவருக்கு கல்யாணம் ஆகாது. அந்த பொண்ணோட ஜாதகம் இருந்தா தாங்க, நான் அந்த பொண்ணோட ஜாதகத்தை செக் பண்ணி பாக்குறேன், கைரேகை இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்றாரு. இவங்களுமே அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாம் தந்துடுறாங்க. அதுக்கான ஓலைச்சுவடியை இவர் தேடி எடுத்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணு சம்பந்தமா இவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து வரும், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும், அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதனால தான் இந்த இடத்துக்கு எல்லாம் வேணான்னு சொன்னேன், நீ தான் கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி கோவமா எந்திரிச்சு போயிடுறாரு. என்ன ஜோசியரே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றாரு. நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, ஓலைச்சுவடியில என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்றேன், நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழின்ற மாதிரி அமியாவும் ஜோசியரை பார்த்து கேக்குறாங்க. என்ன வழின்ற மாதிரி ஜோசியர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் விளக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. ஜோசியரோட முகமே மாறிடுது. இங்கதான் சீக்ரெட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. மிதுன் கொஞ்சம் கோவமா இருக்காரு. இத பிரின்ஸுமே புரிஞ்சுக்கிறாரு. ஜோசியர் சொல்ற எல்லாமே எல்லாம் நடந்துறாது, 10 சொல்றாங்கன்னா 3 நடக்கும், 7 நடக்காது, இந்த விஷயம்லாம் நடக்காது, நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி மிதுனை சமாதானப்படுத்துறாரு. இருந்தாலும் மிதுன் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இப்ப வெளியே இறங்கி நின்னு தம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப காருக்குள்ள இவங்க 2 பேர் மட்டும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு 10 வயசு இருக்கும் போது உன்னோட அப்பா இறந்ததை பத்தி கரெக்டா சொல்லிட்டாரு, நீ எப்படி நடக்காதுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி அம்மியா கேக்குறாங்க. எனக்கு இதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, ஆனா இவன் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதனால தான் அப்படி சொன்னன்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றாரு. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்ரேயான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஃபங்க்ஷன்ல சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவோட பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரேயான்னு ஒரு பொண்ணு பாடிட்டு இருக்கால, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டோட பொண்ணா தான் இருப்பா. ஸ்ட்ரேயாவை பார்த்தோன்னே ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருது. இவங்க பையனுக்கும் வரன் பார்த்துட்டு இருக்காங்க. பேசாம இந்த பொண்ணை பேசி முடிச்சிட்டா என்னன்ற மாதிரி ஸ்ட்ரேயாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பாக்குறாங்க.
ஸ்ரேயாவோட பேரண்ட்ஸ்க்குமே இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தெரிய வருது. அதனால பையனோட டீடைல் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம மிதுன் கல்யாணம் வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப பார்த்த ஸ்ரேயா பொண்ணோட போட்டோ அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்பர் அனுப்பிடுறாங்க. கொஞ்சம் கால் பண்ணி அவகிட்ட பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இவர் விருப்பப்படல. சரி அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, நம்ம மெசேஜ் பண்ணி பாப்போன்ற மாதிரி ஆயின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிடுறாரு. அந்த ஸ்ரேயாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு வரனே பாக்காதீங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப ஆயின மெசேஜ் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏமா நான் சொல்றதை மீறி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு போல. அந்த பிரச்சனையை நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க. நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத, லைஃப்ல நீ மூவ் ஆன் பண்ணல, அதுக்காக தான் அம்மா இப்படி பண்ணிருக்கேன், நீ பதிலுக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ கேங்ல அம்மியான ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் டான்ஸ் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஈவெண்ட்லாம் நடத்துற வேலை பார்ப்பாங்க. இப்ப மாடியில டான்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மா ஏற்கனவே பாத்துருக்க பொண்ணை பத்தி இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க போல. பொண்ணோட போட்டோவை பார்த்தண்டா அழகா தான் இருக்கா, சரி அவகிட்ட சாட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆயின மெசேஜ் அனுப்புன, ரிப்ளைவே வரல, என்னன்னு செக் பண்ண என்ன பிளாக்கே பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளே பிளாக் எடுத்துட்டு ஆயின் ரிப்ளை பண்ணிருக்கா, இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ மருந்து சப்ளை பண்ற வேலை தான் பாக்குறாருன்னு சொன்னா பாத்தீங்களா. ஸ்ரேயாவும் எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமான்ற மாதிரி இவருக்கு ஆடியோ நோட் அனுப்பியிருக்காங்க. அதை இவரு கேட்டுட்டு இருக்கிறத அம்மா கவனிச்சிடுறாங்க. அம்மா கிட்ட அதுக்கான மருந்து இருக்கு போல, நான் மருந்து தரேன், என்னோட மருமக கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப டிராவல் பண்ணி அந்த ஸ்ரேயாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஸ்ரேயா வீட்ல இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸ்ரேயாவை பார்க்க வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஸ்ரேயா அம்மா கிட்ட மருந்தை தந்துடுறாரு. கிளம்பலான்னு நினைக்கும் போது அம்மியா கிட்ட இருந்து போன் கால் வருது. நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. நான் தான் சொல்றேன்ல, முதல்ல கிளம்பி வான்னு சொல்றாங்க. ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி இவரா வேகமா கிளம்புறாரு. அமியாவை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்லாம் நடத்துவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கான ஏற்பாடு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட முன்னாள் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாரு, அவரை எதர்ச்சியா அந்த இடத்துல வச்சு மீட் பண்றாரு. அந்த ஃப்ரெண்டுமே ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் வேலை விஷயமா வந்திருக்காருல, அதனால இன்னொரு நாள் பார்க்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே மாதிரி அமியாவோ ஒரு ஸ்டேஜ்ல மீட் பண்ணிடுறாரு. எதுக்காக வர சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் அமியா கிட்ட கேட்கறாரு. இரு அவசரப்படாது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஸ்ரேயா இருக்காங்க. ஆக்சுவலா ஸ்ரேயா தான் இந்த இடத்துல பாடுறதுக்காக வந்திருக்காங்க போல. அம்மியா இவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. போட்டோல பார்த்தது இவங்கள தானே எனக்கு புரிஞ்சது, அதனால தான் இவங்க கிட்ட பேசினேன், இதுக்கப்புறம் நீங்க 2 பேர் பேசிக்கோங்கன்ற மாதிரி அம்மியாவும் இவங்க 2 பேரை பேச விட்டுட்டு இங்க இருந்து தள்ளி போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே ஜாலியா பேசி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக 2 பேருமே வெளியே வந்திருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சது போல, ரொம்ப ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஸ்ரேயாக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா ஸ்ரேயா ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணும், இது நாளை பின்ன உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க கோவப்பட கூட வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இப்பயே சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரேயா ஹரின்ற ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க. அவர் அட்வொகேட் தான். கேஸ் விஷயமா போகும்போது 2 பேருக்குள்ளேயும் லவ் ஏற்பட்டிருக்கும். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது ஹரி ஒரு நாள் கோவமா இவங்க கிட்ட பேசுறாரு. உன்னை பத்தி உன் காலேஜ்ல விசாரிச்சேன், எல்லாருமே தப்பு தப்பா சொல்றாங்க, ஒன்னையா நான் காதலிச்சேன்ற மாதிரி எனக்கு கோவம் தான் வருது, இதுக்கப்புறம் நம்ம சேர வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னை பத்தி யாரோ தப்பு தப்பா சொன்னா நீ நம்புவியா, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. கோவமா இங்க இருந்து கிளம்பியும் போயிருப்பாங்க. ஹரி சொன்னது காரணம் மட்டும்தான், என்னை கழட்டி விடணுன்றதுக்காக தான் அவன் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல, அப்பத்துல இருந்து தான் லைஃப்ல மூவ் ஆன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. கவலைப்படாத, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க கை மேல கையை வைக்கிறது. இங்க ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இந்த மாதிரி சமயத்துல தான் மூர்த்தியோட கல்யாணத்தை பிளான் பண்ணிருப்பாங்க. தஞ்சாவூர்ல தான் கல்யாணத்தை பிளான் பண்ணிருப்பாங்க. நீயும் வரியான்ற மாதிரி கேட்கறது. எனக்கு அந்த நாள் எக்ஸாம் இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. ஹரி கூட பிரேக்கப் ஆச்சுல, அப்பத்துல இருந்து ஸ்ரேயா சோகமாவே தான் இருப்பாங்க. இப்பதான் அவங்க கொஞ்சம் தேறி வந்திருக்காங்க. இதை வீட்டுல இருக்க எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமா இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அதாவது ஜோஷியரை பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அந்த சீனுக்கு வந்துருது. ஹீரோ தூங்கிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட கனவுல போலீஸ்லாம் ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி கனவு வருது. இவர் சட்டுன்னு கத்திக்கிட்டே முடிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. போலீஸ் என்ன அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி கனவு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஜோஷியரை பார்த்ததுல இருந்து நீ கொஞ்சம் கூட சரியே கிடையாது, தேவையில்லாம யோசிக்காத, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றாரு. இப்ப ஏறக்குறைய ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ கிளம்பு, பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் நடந்து கிளம்பிடுறாரு. விடிய காலையில வர கனவு நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப விடிய காலையில தான் ஒருவேளை நடந்துருமா அப்படின்ற மாதிரி அம்மியாவை பார்த்து பிரின்ஸ் கேக்குறாரு. உன் வாயை முதல்ல மூடுறா, வண்டி எடு அப்படின்ற மாதிரி அம்மியா சொல்றாங்க. இவங்க 2 பேருமே கார்ல இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
அந்த ஜோஷியர் சொன்னாரு பாத்தீங்களா, அதுவே தான் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. இப்ப அவங்க கால் பண்றாங்க. அந்த காலை இவர் பார்த்தும் எடுக்காம இருக்காரு. அவங்களும் காரணம் புரியாம பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒரு பொண்ணு இறந்து போயிட்டதா பேனர் வச்சிருக்காங்க. அதை ஹீரோ எதர்ச்சியா பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது ஸ்ட்ரையா அந்த பேனர்ல தெரியுறாங்க. அந்த ஜோஷியர் சொன்னது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவர் காலியை எடுக்க மாட்டார்ல, அதனால ஸ்ட்ரையாவே நேரடியா இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கடைசி 3 நாளா நான் கால் பண்ணி நீ எடுக்கவே இல்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல இவருமே ஒரு கதையை கிரியேட் பண்ணி உங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் தஞ்சாவூருக்கு போனல, அங்க என்னோட ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். ஃப்ரெண்டுக்கும் அவனோட லவ்வருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைலாம் பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. இதனால தான் 2 பேருக்குள்ளேயும் சண்டை. அந்த சண்டையை பத்தி அவன் சொன்னான்ல, அதனால தான் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்கிற இவங்க இருக்காங்கல்ல, அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் சண்டை ஏற்படும் நினைக்கிறியா? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிக்கிறாங்க. இவருமே இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பையன் சரியே இல்லைன்றதை அப்பா நோட் பண்ணிருப்பாரு. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. அப்பா கிட்ட ஜோஷியரை பார்த்ததை பத்தி சொல்லான்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இதுதான்ப்பா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அப்பா இருக்கார்ல, ஜோஷியர் சொல்றதுல 10ல 3 நடக்கும், 7 நடக்காதுரா. இந்த விஷயம்லாம் நடக்காது, நீ தேவையில்லாம இது நினைச்சுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் ஹீரோவால இந்த விஷயத்தை விட்டு வெளியே வர முடியல. அப்படியே கட் பண்ணி பிரின்ஸை நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறாங்க. பிரின்ஸ் அந்த இடத்துல பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு மூர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு சயின்ஸை பத்தி ஓரளவுக்கு தெரியும். அந்த மூர்த்தியும் வேற ஒருத்தர் கிட்ட கூட்டு போறதா சொல்லியிருப்பாரு. முதல்ல மூர்த்தியை பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப மூர்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவர் ஒய்ஃபு கூட உட்காந்துதான் இவங்க கிட்ட பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச மேத்யூன்னு ஒரு அங்கிள் இருக்காரு, அவர்கிட்ட எல்லாத்துக்கான சொல்யூஷனும் இருக்கும். அவரை பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு, நம்ம போய் அவரை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த மேத்யூவை பத்தி நமக்கு தெளிவா காட்டுறாங்க. மேத்யூவை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு கிளாஸ் மார்க்லாம் எடுப்பாரு போல. இப்ப கூட பசங்க கிட்ட கிளாஸ் மார்க் தான் பேசிட்டு இருக்காரு. தமிழ்ல ஆடி மாசம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆடி மாசத்தை ஒரு டைம் யாருமே கொண்டாட மாட்டாங்களாம். அது தரித்திரம் பிடிச்ச மாசம், அந்த மாசம் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் நினைச்சிருப்பாங்களாம். அந்த டைம் தொழிலாளிங்க இருக்காங்கல்ல, நம்மளோட பொருளை எப்படியாவது வியாபாரம் பண்ணும், ஆஃபர் மாதிரி போடலான்ற மாதிரி கம்மி ரேட்டுக்கு அந்த பொருளை தர ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளடைவுல ஆடி ஆஃபர் அப்படின்ற மாதிரி பெருசா பேசப்படுற விஷயமா மாறி இருக்கும். எந்த மாசம் தரித்திரம் பிடிச்ச மாசம்னு நினைச்சாங்களோ அதே மாசத்தை போக போக மக்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் மக்களோட மனநிலை அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சு போல, பசங்க எல்லாருமே பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டைம் தான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. இவர் சயின்ஸை நம்புறவரு ஜோஷியத்தை கண்டிப்பா நம்ப மாட்டாரு, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து தான் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜோஷியமும் சயின்ஸும் வேற வேற கிடையாது, நிறைய சிமிலாரிட்டி ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்கு. இத பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும், நீங்க நாளைக்கு காலையில வாங்க, எதுனாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம்னு சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மேத்யூ என்ன சொல்றாருன்னா, இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இவர் சயின்டிபிக்கலா நிறைய ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு புரியாது, எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே சாதாரணமா எல்லாருக்குமே புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு நடக்கிற எல்லாமே நெகட்டிவ் பாசிட்டிவா வச்சுதான் முடிவாகுது. உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நடக்க போதில்ல, அதை நீங்க எப்படியாவது பாசிட்டிவா மாத்தணும். அதுக்கு நீங்க சில பாசிட்டிவான வேலையை பார்க்கணும். சாவுல இருந்து 3 பேரை நீங்க காப்பாத்துங்க, அது மூலியமா உங்க நெகட்டிவ் பாசிட்டிவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு, உறுதியா என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவர் எப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 3 பேரை சாவுல இருந்து காப்பாத்துங்க, அது மூலியமா உங்க ஃபியான்சேவா காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு போல, அதுக்குள்ள எப்படி 3 உயிரை காப்பாற்ற முடியும்? ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தா கூட பரவாயில்ல, டாக்டர் காப்பாத்தினாலும் நம்ம கணக்குல எழுதிக்கலாம், அப்படி பார்த்தா கூட 3 பேரை காப்பாத்துறதுலாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அம்மியா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா, எப்பவுமே இப்படிதான் பேசுவியான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மேத்யூ காப்பாத்துங்கன்னு மட்டும் சொல்லல, காப்பாத்துற சிச்சுவேஷன் உங்களுக்கு உண்டாகணும் சொன்னாரு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகட்டும், நம்ம கண்டிப்பா காப்பாத்துற வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு இவங்க பேசிட்டு இருக்க இடத்துல ஒருத்தன் தண்ணிக்குள்ள குதிச்சிடறான் போல. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஈருக்கு ஸ்விம்மிங் தெரியாது, இருந்தாலுமே தைரியமா குதிச்சிடுறாரு. அடப்பாவி நீ எதுக்காகடா குதிச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுமே அவரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல காப்பாத்த முடியாம தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்திடுறாங்க போல. ஏன்டா இந்த முட்டாள்தனத்தை பண்ணன்ற மாதிரி திட்டுறாங்க. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க.
ஆக்சுவலா தண்ணிக்குள்ள ஒரு பையன் குதிச்சான்ல, ஷூட்டிங்காக தான் அந்த பையன் குதிச்சிருப்பான். அந்த பையனுக்கு நல்லா நீச்சல்லாம் தெரியும். இது தெரியாம ஹீரோ அந்த இடத்துல குதிச்சு தத்தளிச்சிட்டு இருந்திருப்பாரு. சொல்ல போனா நடிச்ச அந்த பையன் தான் ஹீரோவிய காப்பாத்திருப்பான். அவனுக்கு நீச்சல் தெரியவே நீ தப்புச்ச, அப்படி இல்லனா சங்குதான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மருந்து சப்ளை பண்ற வேலை தான் பாக்குறாருன்னு சொன்னா பாத்தீங்களா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல மருந்து சம்பந்தமா பேசுறதுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் மேல கொலைவெறியில இருக்காரு போல. அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணி சாவடிக்கிறதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோ இருக்காருல, இந்த லேடியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அவன் கூட சண்டை போடுறாரு. அந்த சண்டையில ஹீரோவோட உடம்புல காயம் எல்லாம் ஏற்படுது. எப்படியாவது அந்த லேடியை காப்பாத்திரலாம் நினைக்கிறாரு. ஆனா ஏற்கனவே இவன் பயங்கரமா அட்டாக் பண்ணால, அதுல அந்த லேடி ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. இப்ப இங்க இருக்க ஒரு டாக்டரும் இவருக்கு அடிப்பட்ட இடத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. நீங்க பண்ணது சாதா விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். என்ன பண்றது, அவங்க விதி அப்படி இருக்கு, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இறந்து போனா அந்த டாக்டர் லேடிய சோகமா பாக்குறாரு. இதுவே மத்த சமயமா இருந்தா ஹீரோ கண்டுக்காம தான் இருந்திருப்பாரு. நமக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தாதான் மத்தவங்க உயிரை காப்பாத்த நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. ஆனா இதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இவரை பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்னா காப்பாத்துறேன் உன் உயிர் போயிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி குறிப்பா பிரின்ஸ் தான் திட்டிட்டு இருக்காரு. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ பண்ணது சரிதான், ஏன்னா ஹீரோயின் கூட சேரணும்னா இதுதான் வழின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி கனவு வந்தது பாத்தீங்களா. விடிய காலையில அந்த கனவு வந்தது, அது நடந்துருமான்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க அம்மியா திரும்பி டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா, கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பிரின்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. தெரியாம அந்த ஜோஷியர் கிட்ட உன்னை கூட்டு போயிட்டேன், என் மேலதான் தப்பு, இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு வெளியே போறாரு. இவர் அப்செட் ஆயிட்டாரு அப்படின்றது அமியாக்கு புரியுது. இப்ப அமியாவும் பிஸ்கெட்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. கோச்சுக்காத சாப்பிடுன்ற மாதிரி இவர் ஒரு ஸ்டேஜ்ல சமாதானப்படுத்திடுறாங்க. மூர்த்தி அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பாக்குறவரா இருப்பாரு. மூர்த்திக்கும் அதுல நல்ல நாலேஜ் இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ ஜாதகம் பாக்குற வேலையை பார்க்கலன்ற மாதிரி அம்மியா கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை மூர்த்தி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா இவங்க அப்பா ஜாதகம் பாப்பார்ல, ஜாதகம் பாக்குறவங்க அவங்க ஜாதகத்தை பாத்துக்க மாட்டாங்களாம். ஆனா அப்பா ஆர்வ கோளாறுல பாத்துருவாரு. அப்படி பாத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இறந்து போயிடுவோன்றது அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. அதை நினைச்சே தினமும் ஃபீல் பண்ணிருப்பாரு. 3 வருஷத்துல இறந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் ஜாதகத்துல காமிச்சிருக்கோம். அதை நினைச்சுதான் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா 1 வருஷத்துலயே அப்பா இறந்து போயிருப்பாரு. ஆக மொத்தத்துல என்னோட அப்பா விதியை மாத்திட்டாரு. விதியை மாத்தவே முடியாதுன்றதெல்லாம் சும்மாதான், நம்ம நினைச்சோம்னா விதியை மாத்த முடியும், கண்டிப்பா மிதுன் நினைச்சா ஸ்ரேயாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. இது போதும், அவர் சொன்ன மாதிரி நான் பண்றேன், எப்படியாவது 3 உயிரை நான் காப்பாத்துறேன், என்னோட காதலியும் நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. அம்மா பொண்ணு நடிக்கிற மாதிரி தான் சீன் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னு குடிக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துல நீங்க இறந்து போயிடுறீங்க, சாஞ்சி விழணும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த ஆக்டர்ஸும் ஏத்துக்கிறாங்க. ரெடியா பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பிரின்ஸும் ரெடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே அதை குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேமரால எடுத்துட்டு இருக்க பிரின்ஸோட முகம் மாறிடுது. ஏன்னா பிரின்ஸுக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரிஞ்சது அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. அந்த இடத்துல ஸ்ரேயா இறந்து போன மாதிரியும் ஸ்ரேயாவோட அம்மா அழுதுட்டு இருந்த மாதிரியும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. என்னோட அம்மாவுக்கு கூட என்னோட அப்பா சாவது முன்னாடியே ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க, எனக்கும் அந்த மாதிரி பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மூர்த்தியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிளைட் காணாம போயிருக்கும், அதோட பார்ட்ஸ் மட்டும் தான் சில வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கும். பிளைட்ல போன எல்லாருமே இறந்து போயிட்டதா எல்லாருமே நம்பிட்டு இருந்திருப்பாங்க. நமக்கு மேத்யூன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்ட் அந்த பிளைட்ல போற மாதிரி தான் இருந்திருக்கும். பிளைட்ல போறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுல பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி சாவர மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த பிளைட்ல போக வேணான்ற மாதிரியே அவர் முடிவு எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி முன்கூட்டியே நமக்கு தோணக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்றாரு. இதை பத்திலாம் ஹீரோ கிட்ட சொல்ல வேணாம், ஹீரோ ரொம்ப பயந்துருவான், நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும் போது இவரை பார்த்து பேசுறதுக்காக ஹரி வராரு. நான் தான் ஸ்ரேயாவோட முன்னாள் பாய் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் மேத்யூவை பாக்குறதுக்காக வராங்க. ஹரி வந்து பேசினார்ல, அதை பத்தி தான் மேத்யூ கிட்ட சொல்றாங்க. இப்பதான் ஹரி பேசினதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஹரியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாவை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருப்பாரு. ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாதகம் பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அந்த ஜாதகத்துல நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணீங்கன்னா ஸ்ரேயா இறந்து போயிடுவான்ற மாதிரி வந்திருக்கும். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், எப்படியாவது அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி அவளை விட்டு பிரிஞ்சிடலான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால தான் நீ தப்பான பொண்ணுன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, இது தெரிஞ்சதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. இதனால ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. இதை பத்தி தான் மேத்யூ கிட்ட சொல்லிட்டாரு. அவன் பார்த்த ஜோஷியரும் இதை தான் சொல்லியிருக்காரு, நீ பார்த்த ஜோஷியரும் இதை தான் சொல்லியிருக்காரு. அவன் விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டான், நீ என்ன முடிவு பண்ண போற, நீ தான் முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி மேத்யூ சொல்லிட்டாரு. கண்டிப்பா என்னால ஸ்ரேயாவை விட்டுட்டு போக முடியாது, எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து ஸ்ரேயாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நான் சொன்ன மாதிரி 3 உயிரை காப்பாத்து, கண்டிப்பா ஸ்ரேயாவை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் மேத்யூ இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இவருமே ஸ்ரேயா கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்ப ஸ்ரேயா கூட வெளியே வந்திருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. கொஞ்சம் தள்ளி போய் இவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து ஸ்ரேயாவுக்கு தொண்டெல்லாம் அடைக்குது. அதுக்கே இவர் ரொம்ப பயந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாரு. ஆனா அவங்க நல்லபடியா தான் இருக்காங்க. ஈர வேலை விஷயமா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு பாத்தீங்களா, அங்க பேஷண்டா யாரை கொண்டு போனாலும் சரி ஸ்ரேயாவை கொண்டு போற மாதிரியே இவருக்கு தோணுது. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி ஸ்ரேயாவை குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. இத ஸ்ரேயாவும் ஃபீல் பண்றாங்க. எதனால இந்த அளவுக்கு கவனமா பாத்துக்கிறாரு, நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஈர வந்துட்டு இருக்கும் போது கார் ரிப்பேர் ஆயிடும். ஒரு மெக்கானிக்கை வர வச்சு இவர் ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஈரோட ஃப்ரெண்டை எதர்ச்சியா மீட் பண்றாரு. ஏற்கனவே அமியாவை பார்க்க போகும்போது ஒருத்தரை பார்த்தாருல, அவர் தான் இந்த இடத்துல வச்சு பாக்குறாரு. இப்ப மெக்கானிக்கும் முடிஞ்சிருச்சு சார், 1000 ரூபாய்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர்கிட்ட கேஷா 1000 ரூபாய் இல்ல, ஆனா அவர் கேஷா வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஃப்ரெண்டு என்கிட்ட கேஷா 1000 ரூபாய் இருக்குன்னு தந்துடுறாரு. ஈரவா நான் கூகுள் பே பண்றேன்னு சொல்லிட்டாரு. நீ கூகுள் பே எல்லாம் பண்ண தேவையில்ல, எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும் போது என்னோட வீட்டுக்கு வா, நேர்ல வந்தே தந்துரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிளம்புறாரு. வேற ஒரு நாள் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டீ கடைக்கு பக்கத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. இப்ப டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா இவரோட கார் கண்ணாடியை யாரோ உடைக்கிறாங்க. வேணும்ட்டே உடைச்சிருக்க மாட்டாங்க, ஒரு நபரை துரத்திட்டு வராங்க. அதனாலதான் இவரோட கண்ணாடியை உடைச்சிருப்பாங்க. அவன் திருடி இருக்கான் போல, அதனால தான் ஏரியா மக்கள்லாம் கோவப்பட்டு அவனை போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் மனுஷன், நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ணி அவனை இங்க இருந்து காப்பாத்திடுறாரு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அவன் இருப்பான். இவரே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாரு. டாக்டர்ஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துடுறாங்க. இப்ப அவன் நல்லபடியா இருக்கான். ஹீரோக்கு இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஏரியால முக்கியமான ஆளுங்க தான் துரத்தி அடிச்சிருப்பாங்க. கொலை முயற்சின்ற மாதிரி நம்ம மேல கேஸ் விழுந்துற போது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே பயந்துருப்பாங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டரை பேசி கரெக்ட் பண்ணிருவாங்க. ஹீரோ வச்சே கேஸை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால ஹீரோ தான் அவனை அடிச்சாரு அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ கனவுல வந்த மாதிரியே நடந்துருச்சுல்ல, இதனால இந்த இடத்துல இருக்க பிரின்ஸ் ரொம்ப பயப்படுறாரு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோனோ அது நடந்துருச்சு. ஏன் இல்யூஷன்ல சில விஷயங்கள் தெரிஞ்சது இல்ல, அதுவும் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொலிட்டீஷியன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவா புரியுது. யோ, அவங்க கேட்டதுனால இந்த பையன் மேல கேஸ போட்டிருக்கீங்க அப்படிதானே, இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி எல்லாரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. தம்பி, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோவா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஸ்ரேயாவோட வீட்டுல ஸ்ரேயா கட்டதுக்காக சாரி எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸ்ரேயாவும் சந்தோஷமா அந்த சாரியை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சாரி ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிழிஞ்ச சாரி வந்துருச்சுன்னா அபசகுணம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க போல. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இன்னும் 2 உயிரை காப்பாத்தணுமே, எப்பதான் அந்த சான்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவர் கண் முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார் கொஞ்ச நாள் கவுந்து விழுற பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எரியவும் ஸ்டார்ட் பண்ணுது. எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் உள்ள இருக்க அம்மா பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இவர் காப்பாத்த ட்ரை பண்ணும் போதுதான் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இவருமே கஷ்டப்பட்டு முதல்ல பொண்ணை வெளியே எடுத்துடுறாரு. ஆனா அம்மா ஏடகுடமா சிக்கியிருக்காங்க. அம்மாவையும் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ட்ரை பண்றாரு. கரெக்டா அம்மா வெளியே எடுக்கிறாரு. இவர் வெளியே எடுத்து கொஞ்ச நேரத்துல தான் அந்த கார் வெடிக்குது. நல்ல வேலையா அம்மாவை காப்பாத்திடுறாரு. அம்மாவும் பார்வையாலேயே இவருக்கு நன்றி சொல்றாங்க. 3 உயிரை நீங்க காப்பாத்துற பட்சத்துல உங்களோட ஃபியான்சியை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் மேத்யூ சொல்லியிருப்பாரு. இவன் 3 உயிரை காப்பாத்திட்டான், இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுல அப்படின்ற மாதிரி அம்மியாவும் மூர்த்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு பிரின்ஸ் வந்துடுறாரு. நடந்த ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 பேர் குளத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு சீனை எடுத்திருப்பாங்க. அந்த சீனை இவர் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படி கவனிச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி சொல்றதுக்காக தான் வராது. நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி அம்மியாவும் கோவமா கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோனும் இறந்து போன மாதிரி தான் இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ வேணான்னு சொல்லியும் நான் தான் ஜாதகத்தை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு போனேன், என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. அதுக்கு மூர்த்தி இருக்கார்ல, நீ கூட்டு போனதுனால தான் நமக்கு ஒரு வாய்ப்பாது கிடைச்சது, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ எதுவுமே தெரியாம அவ இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ நல்லதுதான் பண்ணிருக்கன்னு சொல்றாரு. 3 பேரை காப்பாத்திட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டை பார்த்து காசு தந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த வழியா வேலை இருக்கிறதுனால இவருமே ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு பிடிச்ச டிஷ் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்காக வராரு. இல்ல உனக்கு உள்ள இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, ஒரு ஸ்பூன் மட்டும் இப்ப சாப்பிட்றேன்னு சாப்பிட்றதுக்காக வராரு. ஆனா இந்த ஃப்ரெண்டு சட்டுன்னு தடுத்துடுறாரு. ஏன் இவன் இவ்வளவு வேகமா தடுக்கிறான், ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு.
அப்பதான் ஃபேமிலியோட ஃப்ரெண்டு சூசைட் பண்றதுக்கு முடிவு எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ஃப்ரெண்டுமே வச்சிருக்க லெட்டரை எடுத்து ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோவும் அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிருக்காரு. அது மூலியமா நிறைய காசு நஷ்டப்பட்டிருக்காரு. கடன் கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒய்ஃப் அனுப்பி வைன்ற மாதிரி தப்பாலாம் பேசியிருக்காங்க. இது நினைச்சு ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த அமௌண்ட் ஹீரோக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்ல. ஹீரோ கொஞ்சம் வசதியானவரா இருப்பாரு. நான் அந்த காசெல்லாம் தரேன்டா, நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. ஏறக்குறைய இன்னும் 2 நாள்ல ஹீரோக்கு கல்யாணம். ஹீரோவை மேத்யூவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீ 3 உயிரை காப்பாத்தல, மொத்தமா 6 உயிரை காப்பாத்திருக்க, கவலையே படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி மேத்யூ பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன தகவலை கேட்கிறாருன்னு தெரியல. பேசிட்டு இருக்கும் போதே போனை கீழே போட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஸ்ட்ரேயா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க போல. பெரிய ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி ஃபேமிலிக்கு தகவல் கிடைச்சிருக்கும். ஃபேமிலியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரேயா கூட பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இவ்வளவு பண்ணி அவளை காப்பாற்ற முடியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ரூம் கதவை திறந்து ஸ்ட்ரேயா வெளியே வராங்க. ஸ்ட்ரேயாக்கு சின்னதா மட்டும் தான் காயம் பட்டிருக்கு. இப்ப ஸ்ட்ரேயாவும் ஹீரோவை பார்த்தோன்னா வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்ட்ரேயா இருக்காங்கல்ல, ஒரு பிரிட்ஜ்ல வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பின்னாடி வந்த வண்டி தெரியாதனமா ஸ்ட்ரேயாவை அடிச்சு தூக்கி இருக்கும். ஸ்ட்ரேயாவும் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. கீழே விழுந்தாங்கன்னா செத்துருவாங்க. ஆனா சரியா அந்த சமயம் பார்த்து ஒரு லாரி வருது. அந்த லாரி முழுக்க பெட்டா தான் இருக்கும். அந்த பெட்ல விழுந்திருப்பாங்க. அதனாலதான் சின்ன காயங்களோட தப்பிச்சிருப்பாங்க. அதாவது விதியை இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் சாவுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தப்பிச்சவங்களோட டீட்டெயிலாம் நமக்கு கடைசியில காட்டுறாங்க. இதெல்லாம் காமிச்சு இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.